Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன். இஸ்ரேல் ஈரான் சண்டையை நான் தான் தடுத்தேன். உலகை உலுக்கிய பல போர்களை நிறுத்தி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி விட்டேன். எனக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு தர வேண்டும் என்று தம்பட்டமடித்தவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அது கிடைக்காத விரக்தியில்தானோ என்னவோ இப்போது டோட்டலாக தடம் புரண்டு விட்டார். நாடுகள் சண்டை செய்தால் வரி போடுவேன் என்று எச்சரித்தவர் இப்போது நாங்கள் சண்டை செய்வோம், ஆனால் தடுக்க யாராவது வந்தால் அவர்களுக்கு வரி போடுவோம் என்று அப்படியே உல்டாவாக மிரட்டுகிறார். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் ஆரம்பித்த அவரது ஆட்டம் கிரீன்லாந்து, ஈரான் என்று விரிந்து கொண்டே செல்கிறது. முதலில் வெனிசுலாவில் குண்டு வீசி உள்ளே நுழைந்த அமெரிக்க படைகள் அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்தன. போதைப்பொருள் பயங்கரவாதத்தை அவர்கள் ஊக்குவிப்பதாக கூறி அமெரிக்காவில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இருவரும் இப்போது அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக மேற்காசிய நாடான ஈரானில் கை வைத்துள்ளார். உச்ச தலைவர் கமேனி அரசுக்கு எதிராக நடக்கும் போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். போராட்டத்தை ஈரான் அரசு ஒடுக்க நினைத்தால் அமெரிக்க இராணுவத்தை அனுப்பி வைப்பேன் என்று கொக்கரிக்கிறார். இந்த பரபரப்பு பதற்றத்துக்கு நடுவே ஆர்க்டிக் பகுதியில் உள்ள கிரீன்லாந்தையும் ட்ரம்ப் குறிவைத்துள்ளார். அது இனி அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் என்கிறார். அதாவது ஆர்க்டிக் பகுதியில் ரஷ்யா, சீன ஆதிக்கத்தை தடுக்க கிரீன்லாந்து தன் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கூறி வருகிறார். உலகின் மிகப்பெரிய தீவு நாடான கிரீன்லாந்து ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருந்தாலும் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு நாடு. கிரீன்லாந்தை அபகரிக்க துடிக்கும் ட்ரம்புக்கு டென்மார்க் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பல எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஆனாலும் ட்ரம்பின் ஆசை அடங்கவில்லை. இந்நிலையில் நேற்று திடுக்கிடும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வரி போடுவோம் என்று பகிரங்கமாக மிரட்டினார். எங்களுக்கு கிரீன்லாந்து வேண்டும், அது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையது. எனவே இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லாத நாடுகள் மீது வரி விதிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று சப்பை கட்டு கட்டினார் ட்ரம்ப். இப்போது கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவை எதிர்க்கும் டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், நெதர்லாந்து, பின்லாந்து ஆகிய 8 நாடுகளுக்கு 10% வரி விதிப்பதாக அதிரடி காட்டியுள்ளார். பிப்ரவரி 1 முதல் இந்த நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறங்கும் பொருட்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படவிருக்கிறது. கிரீன்லாந்தை அபகரிக்கும் முடிவை அமெரிக்கா எடுத்ததும் டென்மார்க்குடன் சேர்ந்து கிரீன்லாந்தில் போர் விமானங்களை வைத்து பிரான்ஸ் போர் ஒத்திகையில் ஈடுபட்டது. மற்ற ஐரோப்பிய நாடுகளும் பக்கபலமாக இருப்போம் என்று அறிவித்தன. இதை தாங்க முடியாமல் தான் இந்த நாடுகளுக்கு ட்ரம்ப் வரி போட்டுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு ஐரோப்பிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதுவரை அமெரிக்காவுடன் ஒன்று மண்ணாக இருந்த நாடுகள் எல்லாம் இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக அணிதிரள ஆரம்பித்து விட்டன. ஐரோப்பிய நாடுகளை ஒன்று திரட்டும் வேலையை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் துவங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை, ஐரோப்பாவிலும் பிற இடங்களிலும் உள்ள நாடுகளின் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தை காக்க பிரான்ஸ் உறுதி பூண்டுள்ளது. இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில்தான் நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அதன் சாசனத்துக்கும் நாங்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்புக்கு இதுவே அடிப்படையாக இருக்கிறது. இந்த அடிப்படையில்தான் நாங்கள் உக்ரைனை ஆதரிக்கிறோம், தொடர்ந்து ஆதரிப்போம். அதே அடிப்படையில்தான் கிரீன்லாந்தில் டென்மார்க் ஏற்பாடு செய்த ஆயுத பயிற்சியில் பங்கேற்கவும் நாங்கள் முடிவு செய்தோம். நாங்கள் செய்ததில் எந்த தவறும் இல்லை. ஏனெனில் ஆர்க்டிக் பகுதியிலும் நமது ஐரோப்பாவின் வெளி எல்லைகளிலும் உள்ள பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. உக்ரைனிலோ, கிரீன்லாந்திலோ அல்லது உலகில் வேறு எங்குமே இது போன்ற சூழ்நிலைகளை நாங்கள் எதிர்கொள்ளும் போது எந்த ஒரு மிரட்டலோ அச்சுறுத்தலோ எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இதற்கு எந்த வகையிலும் இடமளிக்க முடியாது. வரி விதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் ஐரோப்பியர்கள் ஒன்றுபட்ட மற்றும் ஒருங்கிணைந்த முறையில் பதிலளிப்பார்கள். ஐரோப்பிய இறையாண்மை நிலைநாட்டப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று இமானுவேல் மேக்ரான் அதிரடி காட்டியுள்ளார். இதேபோல் பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மரும் ட்ரம்புக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
அதில் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் அதிபர் டிரம்பின் நோக்கத்தை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகள் மீது புதிய வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்கா மிரட்டியது முற்றிலும் தவறு. நேட்டோ நட்பு நாடுகளின் கூட்டு பாதுகாப்பை உறுதி செய்வது எங்களுக்கு அவசியம். இதற்காக ஐரோப்பிய நாடுகள் மீது வரி விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். இன்னொரு பக்கம் டிரம்புக்கு எதிராக கிரீன்லாந்து மக்களும் கடும் கொந்தளிப்பில் உள்ளனர். கிரீன்லாந்தில் உள்ள பல நகரங்களில் டிரம்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்று எழுதிய பதாகைகளை ஏந்தியபடி பேரணி சென்றனர். வழிநெடுக டிரம்புக்கு எதிராக கோஷம் போட்டனர். கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சனும் போராட்டத்தில் பங்கேற்றார். தலைநகர் நூக்கில் நடந்த பேரணியில் அவரும் சென்றார். கிரீன்லாந்தை அபகரிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் எடுத்து வரும் நடவடிக்கையால் ஒன்றாக இருந்த நாடுகள் இடையே பெரும் பதற்றம் தொற்றியுள்ளது. அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.